Good morning, my dear students. Welcome to social video. In this video, we are going to see second lesson in geography, topic earthquake. So, what is earthquake? A sudden movement of a portion of the earth's crust which produces a shaking or trembling is known as an earthquake. Landல ஏற்படக்கூடிய ஒரு திடீர்னு நடக்கிற ஒரு ஷேக்கிங், ஒரு மூமெண்ட்டுக்கு பேர் தான் எர்த்குவேக் அப்படின்னு சொல்கிறோம். த பாயிண்ட் வேர் தீஸ் வைப்ரேஷன்ஸ் ஆரிஜினேட் இஸ் கால்டு த ஃபோக்கஸ் ஆஃப் த எர்த்குவேக். இந்த வைப்ரேஷன், அதாவது அந்த ஷேக்கிங் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துக்கு பேர் வந்து ஃபோக்கஸ் ஆஃப் த எர்த்குவேக் அப்படின்னு சொல்கிறோம். த பாயிண்ட் ஆஃப் த எர்த்ஸ் சர்ஃபேஸ் டைரக்ட்லி above த ஃபோக்கஸ் இஸ் கால்டு த எபிசென்டர் ஆஃப் த எர்த்குவேக். இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிற பாயிண்ட் வந்து எபிசென்டர். From the focus, the earthquake vibrations travel in different directions in the form of seismic waves. So, இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்ல இருந்து வைப்ரேஷன்ஸ் நிறைய டைரக்ஷன்ஸில் ட்ராவல் ஆகும். ஸோ அந்த வைப்ரேஷன்ஸ்க்கு பேர் வந்து சீஸ்மிக் வேவ்ஸ். த எர்த்குவேக் வேவ்ஸ் ஆர் ரெக்கார்டட் பை அன் இன்ஸ்ட்ருமெண்ட் நோன் அஸ் சிஸ்மோகிராஃப். அந்த வேவ்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டிவைஸ் சீஸ்மோகிராஃப். அண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் அன் எர்த்குவேக் இஸ் மெஷர்ட் பை ரிச்சர் ஸ்கேல். ஸோ எர்த்குவேக் வந்து எவ்வளோ பதிவாயிருக்கு, எவ்வளோ ரிக்டர் வந்து பதிவாயிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ரிக்டர் அப்படிங்கிறது அதோட அளவு. த நம்பர்ஸ் ஆன் த ஸ்கேல் ரேஞ்ச் ஃப்ரம் 0 to 9. ஸோ அந்த எர்த்குவேக் என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னா அதோட ரிக்டர் அளவு வந்து 0 to 9. ஓகேவாமா? Next we are going to see causes of earthquake. The chief cause of earthquake is the sudden slipping of the portion of the earth's crust along fractures or falls. ஸோ திடீர்னு எர்த்குவேக் நடக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காஸ், என்ன நடக்குது அப்படின்னா நம்ம எர்த்துக்கு அடியில் வந்து நிறையா பிளேட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஏதாவது ஒரு போர்ஷன் ஸ்லிப்பாக இருக்கலாம், இல்லை ஒன்றோடு ஒன்று உரசும் போது நடக்கிற ஒரு டிசாஸ்டர் தான் earthquake. The movement of the molten rocks underneath the surface produce strains which break the rocks apart. ஸோ நம்மளோட எர்த்தோட கோர் பாயிண்ட், அதாவது நம்ம பூமிக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ராக்ஸ் எல்லாமே மெல்ட் ஆகி மோல்டன் ஸ்டேஜில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதனாலையும் உங்களுக்கு எர்த்குவேக் நடக்கலாம். The sudden shifting of land mass causes upheavals in the crust of the earth, sending vibrations or waves into the surrounding portions of the earth. Sometimes the surface of the earth itself cracks. So எர்த்தோட சர்ஃபேஸ் ஒன்னோட ஒன்று உரசும் போது உங்களுக்கு வந்து அங்கே எர்த்குவேக் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட், எஃபெக்ட்ஸ் ஆஃப் எர்த்குவேக்ஸ். Earthquakes may cause changes in the earth's surface. Vibrations often set landslides in mountainous regions. ஸோ எர்த்குவேக்ஸ் நடக்கிறதுனால என்ன நம்மளுக்கெலாம் எஃபெக்ட்ஸ், அதனால் என்ன நம்மளுக்கு பாதிப்புகள் இருக்குது. ஸோ எர்த்குவேக் நடக்குது அப்படின்னா எர்த்தோட சர்ஃபேஸில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ திடீர் நிலநடுக்கம் வந்துருச்சு அப்படின்னா பில்டிங்ஸ் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ இப்போ ஒரு மவுண்டைன் ரீஜன், ஒரு மலைப்பகுதியில் வந்து நிலநடுக்கம் வந்துச்சு அப்படின்னா மலையிலேருந்து மண்ணெல்லாம் சரிஞ்சு விழுகும். ஸோ அதனால் நிறைய உயிர் சேதங்கள் ஏற்படும். எ கிரேட் டேஞ்சர் இந்த எர்த்குவேக் இஸ் த ஃபாலிங் ஆஃப் பில்டிங்ஸ். ஸோ பில்டிங்ஸ் வந்து நிறைய கொலாப்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ் விச் கொலாப்ஸ்ட் வேர் மேட் ஆஃப் மட் அண்ட் பிரிக்ஸ் அண்ட் ப்ரூவ்ட் டு பி டெத் ட்ராப்ஸ். ஸோ நிறையா நம்ம பில்டிங்ஸ் எல்லாமே மண் கல் வச்சு தான் கட்டியிருக்காங்க. ஸோ மனுஷங்க மேலே விழுந்ததுன்னா டக்குன்னு உயிர் போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அண்டர்கிரவுண்ட் வாட்டர் சிஸ்டம் இஸ் நேச்சுரலி டிஸ்டர்ப்டு பை சச் மூமெண்ட்ஸ். ஸோ அண்டர்கிரவுண்ட் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களாமா. ஸோ இப்போ வந்து நிலநடுக்கம் வந்துருச்சு அப்படின்னா அண்டர்கிரவுண்டில் இருக்கிற வாட்டரும் டேமேஜ் ஆயிரும். ஸோ தண்ணி கிடைக்கிறதுக்கும் கஷ்டமாயிரும். கடலுக்கு அடியில் எர்த்குவேக் வந்தாலும் நம்மளுக்கு அது டேஞ்சர் தான். ஸோ ஃபயர் இஸ் another great danger. ஸோ நெருப்பு வந்தாலும் அதுவும் ஒரு பெரிய டிசாஸ்டர் தான். எர்த்குவேக்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 3 types ஆஃப் எர்த்குவேக் வேவ்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் P waves or longitudinal waves, S waves or transverse waves, and third one L waves or surface waves. So these are the 3 types of earthquake waves. An earthquake which originates below or near a sea causes great disturbance in the water. The floods and the waves cause great loss of life, sometimes more than the earthquake. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கடலுக்கடியில் நிலநடுக்கம் வந்தாலும் அது கிரேட் டேஞ்சர் தான். பக்கத்தில் இருக்கிற நிலப்பகுதியிலிருந்து எல்லாத்தையுமே லாஸ் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் சுனாமி. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே சுனாமி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சுனாமிங்கிறது ஒரு ஜாப்பனீஸ் டேர்ம், அதாவது ஒரு ஜாப்பனீஸ் வேர்டு. ஓகேவாமா? இந்த நேமுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஹியூஜ் வேவ்ஸ், அதாவது பெரிய வேவ்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வேவ்ஸ் வந்து கடலில் உங்களுக்கு வந்து வருது. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஏன் இந்த வேவ்ஸ் உருவாகுது அப்படின்னா கடலுக்கு அடியில் நிலநடுக்கம் வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த சுனாமி வந்து ஏற்படும். சுனாமிஸ் ஆர் குவைட் காமன்
the coast of Japan and other regions in the Pacific Ocean. ஸோ ஜப்பானை பொறுத்த வரைக்கும் அதோட கோஸ்டல் ஏரியா, அதாவது கடல் பகுதியில் வந்து இந்த சுனாமிங்கிறது ஒரு காமன். அதே மாதிரி பசிபிக் ஓஷன் இருக்கிற ஏரியாலையும் இது ரொம்ப ரொம்ப காமன். நெக்ஸ்ட், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எர்த்குவாக்ஸ். ஸோ எர்த்குவாக்ஸ் வந்து நம்ம வேர்ல்டில் எங்கெங்கெல்லாம் நிறைய இடத்துல பதிவாகிருக்கு. ஸோ வேர்ல்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எர்த்குவாக்ஸ் coincide very closely with that of volcanoes. எர்த்குவாக்ஸ் வந்து மேக்ஸிமம் எங்கே ஏற்படும் அப்படின்னா volcanoes, அதாவது எரிமலைகள் வந்து எங்கெங்கெல்லாம் மேக்ஸிமம் வருதோ அந்த ரீஜனுக்கு பக்கத்தில் தான் உங்களுக்கு வந்து எர்த்குவாக்ஸும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ரீஜன்ஸ் ஆஃப் greater seismicity or Pacific areas with the epicenters and the most frequent occurrences along the Pacific Ring of Fire. Maximum Pacific Ocean இருக்கிற ஏரியாவில் நிறைய சான்சஸ் இருக்குது. It is said that about 68% of earthquakes occur in this belt. ஸோ பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற அந்த ஏரியாவில் தான் உங்களுக்கு வந்து எர்த்குவாக்ஸ் வந்து 68% பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயரில் எர்த்குவாக் வருது. 31% வந்து மெடிட்டேரியன் ஹிமாலயன் பெல்ட், அதே மாதிரி ஹிமாலயாஸ் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் நார்த் வெஸ்ட் சைனாவில் ரிமைனிங் உள்ள 31% எர்த்குவாக் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ த ரிமைனிங் பர்சன்டேஜ் எங்கே வரும் அப்படின்னா நார்த்தன் ஆஃப்ரிக்கா அண்ட் ரிஃப்ட் வேலி ஏரியா ஆஃப் த ரெட் சி அண்ட் டெட் சி. ஸோ இது எல்லாமே எர்த்குவாக்ஸ் எங்கெங்கெல்லாம் மேக்ஸிமம் வந்திருக்கு அப்படிங்கிறத டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எர்த்குவாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வேர்ல்டு மேப் பாருங்கள். இந்த வேர்ல்டு மேப்பில் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிற ரீஜன்ஸ் எல்லாமே எர்த்குவாக்ஸ் வந்து ஜோன்ஸ். எர்த்குவாக் எங்கெங்கெல்லாம் வந்ததோ அந்த இடம் தான் இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிற ஏரியாஸ். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எர்த்குவாக்ஸ் பார்த்தோம்லமா. ஸோ இது எல்லாமே இந்த ஏரியாக்குள்ளே தான் நம்மளுக்கு இந்த ரெட் கலர் மார்க்கில் தான் மேக்ஸிமம் எர்த்குவாக் வந்திருக்கு. So the next one, in India, the Himalayan region and the Gangaputra Valley are the prone to earthquakes. So இந்தியாவில் எங்கே அப்படின்னா கங்கபுத்ரா வேலியிலையும் ஹிமாலயன் ரீஜன்லையும் நிறைய எர்த்குவாக்ஸ் வந்திருக்கு. The number of earthquakes have been experienced in this region. நிறைய எர்த்குவாக்ஸ் இந்த ஏரியாவில் நிறையாவே வந்திருக்கு. Some of them were. ஸோ சில எர்த்குவாக்ஸ் எப்பப்பெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உத்தர்காசி அப்படிங்கிற ஏரியா 1991, அதே மாதிரி சமோலி 1999. ஸோ இது ஒரு பெரிய earthquake. And also the Deccan Plateau, which was supposed to be comparatively free from the dangers, has experienced 2 severe earthquakes in the past. ஸோ 2 பெரிய earthquakes இங்கேயும் வந்திருக்குமா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த கொயானா மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ இங்கேயும் 1967லையும் அதே மாதிரி லத்தர் earthquake 1993 வந்திருக்கு. ஸோ இது இந்த earthquakes எல்லாமே ரொம்ப சிவியர் டேமேஜஸ் வந்திருக்கு. ஸோ இந்த 4 earthquakes வந்து ரொம்ப பெரிய earthquakes. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வல்கனோ. ஸோ வல்கனோஸ் அப்படின்னா எரிமலை அப்படின்னு சொல்லுவோம். வல்கனோ இஸ் அ வெண்ட் ஆர் அன் ஓப்பனிங் இன் த எர்த்ஸ் crust through which hot magma erupts from deep below the surface. ஸோ வல்கனோ அப்படிங்கிறது எர்த் கிரஸ்ட்டில் ஒரு பிளவு மாதிரி ஏற்பட்டு அதிலிருந்து என்ன வரும் அப்படின்னா நம்ம எர்த்துக்கு உள்ள, அதாவது அடியில் பாறையெல்லாம் வந்து மோல்டன் ஸ்டேஜில் இருக்கும். பாறையெல்லாம் உருகி தீக்குழம்பாக வந்து அடியில் இருக்கும். ஸோ அது வந்து வெளியே வெடித்து வர்றது தான் நம்ம வல்கனோஸ்னு சொல்லுவோம். இந்த மோல்டன் ராக் மெட்டீரியல் வித்தின் த எர்த் டுகெதர் வித் கேஸ் இஸ் கால்டு மேக்மா. எர்த்துக்கு உள்ளே இருக்கிற போது அதுக்கு மேக்மான்னு சொல்லுவோம். இதே இது எர்த்தோட சர்ஃபேஸை விட்டு வெளியே வந்துருச்சுன்னா அது வந்து லாவா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த பிக்சரில் பாருங்கள், வல்கனோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கீழே அடியில் பார்த்தீங்கன்னா லேண்டுக்கு அடியில் உள்ளே இருக்கிறது மேக்மா சேம்பர். ஸோ அதுக்கு அடுத்த லேயரில் இருக்கிறது ராக் லேயர் ஆஃப் த எர்த் கிரஸ்ட். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மோல்டன் ராக் எல்லாமே இது வெளியே வரும். வெளியே வந்து சைடில் ஃப்ளோ ஆகும். அது வந்து லாவா ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. வெடிச்சு சதுறது வந்து கிராட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதிலே வந்து உங்களுக்கு புகை வருது இல்லாமல் அது வந்து ash cloud அப்படின்னு சொல்லுவோம். In course of time, lava and other materials flow out of a volcano, accumulate around the opening and form a conical hill. ஸோ அந்த லாவா அந்த ஆஷ் எல்லாமே வெளியே வந்து உனக்கு ஒரு பெரிய மவுண்டெயின் மாதிரி அது ஃபார்ம் ஆயிரும். அந்த மவுண்டெயினோட ஓப்பன் இருக்கும் பார்த்தீங்களா, எது வெளியே வெடிச்சு சதுறதோ அந்த ஓப்பனிங்க்கு பேர் தான் வெண்ட். ஸோ the top of this cone is usually marked by a funnel shaped depression which is called a crater. கிராட்டர் அப்படின்னா அந்த மவுண்டெயினோட டாப்பில் இருக்கிற ஒரு குழி மாதிரி அது வெளியே தான் உங்களுக்கு வெளியே வரும். ஸோ அது வந்து கிராட்டர்னு சொல்லுவோம். If the crater of a volcano is greater size and is shaped like a basin and it is called a caldera. அதே வந்து சின்ன குழியாக இல்லாமல் கொஞ்சம் பெருசாக இருந்தால் அதை வந்து caldera அப்படின்னு சொல்லுவோம். The calderas are caused by violent explosions which blow away entire top of great cones. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காசஸ் ஆஃப் வல்கானிக் ஆக்டிவிட்டி. வல்கனோ
வெடிச்சதுன்னா அதனால் என்னென்னலாம் நம்மளுக்கு விளைவுகள் இருக்குது. The temperature increases as the depth increases at the rate of 1 degree Celsius for every 32 meters. There is also great pressure. At a depth of about 15 kilometers, the pressure is about 5 tons per centimeter square of rock. Under these circumstances, the interior of the earth is in a semi-molten state called magma. The magma under great pressure has the capacity to dissolve great volume of gas. Some gases are also combustible. This makes volcanic material burst forth through the weak spots in the earth's crust. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வல்கனோஸ் வந்தது அப்படின்னா அந்த இடம் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும், நம்மளால் வெயிலே தாங்க முடியல. அப்படின்றப்போ ஒரு தீ வந்து வெடித்து செதறது, தீ குழம்பாக இருக்குது நம்ம இருக்கிற வீட்டு பக்கத்தில் அப்படின்னா எப்படி எவ்வளோ ஹீட்டாக இருக்கும்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோ ஹீட் இருக்கும்போது ப்ரெஷர் வந்து கூடுறதுக்கு ஜாஸ்தி இருக்குது. அண்ட் ஆல்சோ அந்த மேக்மான்றது வந்து ஒரு செமி மோல்டன் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ அந்த கேஸ் வந்து ரொம்ப பாய்சனஸ் கேஸ். அதை வந்து நம்ம சுவாசிச்சோம்னா அதில் நிறைய டிசீஸ் வர்றதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த காசஸ் ஆஃப் வல்கனோஸ். Next one is nature of volcanic eruptions. Sometimes magma rises slowly to the surface and spreads over the vast area. This is known as fissure eruption. So magma வந்து உள்ளேருந்து வெளியே வந்து ரொம்ப பெரிய ஏரியாவில் வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும், மேலேருந்து வழிஞ்சு அப்படியே ஒரு ஆறு மாதிரி போகும். ஸோ அந்த இடம் அப்படியே காஞ்சது இல்லை அப்படின்னா அப்படியே பரவி உங்களுக்கு வந்து அது ஒரு ஏரியா மாதிரி ஃபார்ம் ஆயிரும். இல்லை அந்த லாவா வந்து வெடித்து சதறி அதில் வந்து குட்டி குட்டி மழை குன்றுகள் மாதிரியும் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பிளாட்யூஸ் அண்ட் பிளெயின்ஸ் நிறையவே ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டெக்கான் பிளாட்யூ இன் இந்தியா அண்ட் த கொலம்பியன் பிளாட்யூ இன் நார்த் அமெரிக்கா. இந்த ரெண்டும் வந்து வல்கனோஸால் உருவான ரெண்டு பிளாட்யூஸா. இஃப் த மேக்மா ரைசஸ் குவிக்லி டு த சர்ஃபேஸ், லாவா இஸ் த்ரோன் high into the atmosphere. Besides lava, ash, steam, gases and pieces of rocks are also thrown out. So லாவா வெடித்து செதறும்போது உள்ளேருந்து லாவா, ஆஷு, ஸ்டீமு, கேஸ், பீஸ் ஆஃப் ராக் எல்லாமே வெடித்து வெளியில் வரும். இந்த மாதிரி எரப்ஷனுக்கு பேர் எக்ஸ்ப்ளோசிவ் எரப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. த டெரிபிள் எக்ஸ்ப்ளோஷன் ஆன் 27th August 1883 ஐலாண்ட் ஆஃப் கிராக்கோட்டா, இந்தோனேஷியாவில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் டைப் ஆஃப் எரப்ஷன் வந்திருக்கு. The viscosity of lava is determined by the amount of silica and water in magma. இந்த லாவாவோட தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா சிலிக்காவும் மேக்மா வாட்டரும் கலந்து தான் இருக்கும். ஸோ ஹைலி விஸ்காசிட்டி லாவா இஸ் ரிச் இன் சிலிக்கா அண்ட் ஹேஸ் லிட்டில் வாட்டர். லாவா வந்து ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னா அதில் சிலிக்கா நிறையா இருக்கும், வாட்டர் கம்மியாக இருக்கும். இதே லோ விஸ்காசிட்டி லாவாவாக இருந்தால் அதில் சிலிக்கா வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், வாட்டர் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ இட் மூவ்ஸ் ரேப்பிட்லி ஃபார்மிங் ஸ்மூத் ஃப்ளோஸ். ஸோ ஸ்மூத்தாக ஃப்ளோ ஆகிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Next நம்ம பார்க்க போகிற டாபிக் டைப்ஸ் ஆஃப் volcanoes. So volcanoes are classified according to their periodicity and of eruptions and the state of activity, such as active volcano, dormant volcano and extinct volcano. So மொத்தம் 3 types of volcanoes இருக்கு. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். First one, active volcano. Volcanoes that erupt frequently are called active volcanoes. So அடிக்கடி வெடிக்குது அப்படின்னா அந்த volcanoesக்கு பேர் active volcanoes. Most of the active volcanoes lie in the Pacific ring of fire belt which lies along the Pacific coast. இந்த நிறைய active volcanoes எங்கே இருக்குது அப்படின்னா Pacific ring of fireல தான் இருக்குது. இங்கே பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிறது பசிபிக் ஓஷனை சுற்றி இருக்கிற ஒரு பெல். ஸோ அந்த ஏரியாவில் தான் நிறைய வல்கனோஸ் இருக்குது. தேர் ஆர் அபவுட் 600 ஆக்டிவ் வல்கனோஸ் இந்த வேர்ல்டு. ஸோ இப்பயும் அங்கே 600 ஆக்டிவ் வல்கனோஸ் இன்னமும் இருக்குது. சச்சஸ், ஸோ அது என்னென்ன வல்கனோஸ் அப்படின்னா மவுண்ட் ஸ்ட்ரம்போலி இன் மெடிட்டேரியன் சி, சென்ட் ஹெலினஸ் இன் USA, Pinatubo in Philippines, Mauna Loa in Hawaii is the world's biggest active volcanoes. இதெல்லாமே பெரிய volcanoes இன்னும் ஆக்டிவாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டைப் டார்மெண்ட் வல்கனோ. ஸோ இந்த டைப் வல்கனோஸ் என்ன அப்படின்னா தீஸ் வல்கனோஸ் ஹேவ் ஷோன் நோ சைன் ஆஃப் ஆக்டிவிட்டி ஃபார் மெனி இயர்ஸ் பட் தே ஹேவ் பிகம் ஆக்டிவ் அட் எனி டைம். ஸோ இந்த வல்கனோஸ் வந்து ரொம்ப வருஷமாக வெடிச்சிருக்கவே இருக்காது. ஸோ அமைதியாக காம் டவுனாக இருக்கும், ஆனால் எப்போ வெடிக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ தே ஆர் கால்ட் அஸ் ஸ்லீப்பிங் வல்கனோஸ். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வெசுவியோஸ் மவுண்டன் ஆஃப் இட்டாலி, மவுண்ட் ஃபியூஜியாமா அட் ஜப்பான், மவுண்ட் கரகோட்டா இன் Indonesia are the famous examples of this type. ஸோ இந்த வல்கனோஸ் எல்லாமே ஸ்லீப்பிங் வல்கனோஸ். இந்த வல்கனோஸ்லாம் வெடித்து ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆனால் எப்போ வெடிக்கும்னு யாருக்குமே தெரியாது, எப்போனாலும் வெடிக்கலாம்.
Next type of volcano is extinct volcano. So the volcano has not erupted in past 1000 years is often listed as extinct volcanoes. So 1000 வருஷமா கடந்த 1000 வருஷமா அந்த volcanoes வந்து வெடிக்கவே இல்லை, ஆனால் அது ஒரு volcano தான் அப்படின்னு இருக்கிற volcanoesக்கு பேர் வந்து extinct volcanoes. ஸோ அதில் ஃபேமஸான volcanoes என்னென்ன அப்படின்னா Mount Popa of Myanmar and Mount Kilimanjaro and Mount Kenya of Africa are the examples of extinct volcanoes. So இந்த volcanoes எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக they are the volcanoes, but past 1000 years-ஆக அவங்க இந்த volcanoes எதுவுமே வெடிக்கலை. நெக்ஸ்ட் டாபிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் volcanoes in the world. ஸோ volcanoes வந்து உலகம் ஃபுல்லாக எந்த இடத்துல நிறைய இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். volcanoes are located in the clearly defined pattern around the world. ஸோ வேர்ல்டு வைடாக நிறைய இருக்குது. they are closely related to regions that have been intensely folded and or faulted. there are about 600 active volcanoes. இன்னமும் 600 ஆக்டிவ் volcanoes இருக்குது. அதே மாதிரி 1000 dormant அண்ட் எக்ஸ்டின்ட் வல்கனோஸும் இருக்குது. ஸோ இது எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த ஷீஷோர் சைடில் இருக்கலாம், இல்லை மிட்ஸ்ட் ஆஃப் ஓஷனில் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு காண்டினென்ட்டுக்கு உள்ளே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த ஏரியாலலாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு மேஜர் 3 zones வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ அது என்னென்ன ஜோன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் த சர்க்கம் Pacific belt, second one mid continental belt, third one mid Atlantic belt. ஸோ இது என்னென்ன அப்படிங்கிறத ஒரு டாப்பிக்காக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டைப் சர்க்கம் பெசிஃபிக் பெல்ட். ஸோ இந்த பவுண்டரி எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ் த ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் கோஸ்டல் ஆஃப் பசிபிக் ஓஷன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயரில் தான் மேக்ஸிமம் வல்கனோஸ் இருக்குது. அரௌண்டு 600 வல்கனோஸ் அங்கே தான் இருக்குது. ஸோ பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் தான் சர்க்கம் பெசிஃபிக் பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பிக்சர் பாருங்கள், வேர்ல்டு மேப்போட பிக்சரில் பசிபிக் ஓஷனை சுற்றி இருக்கிற கோஸ்டல் ஏரியா எல்லாமே இங்கே ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்காங்கல்லம்மா, அதுதான் பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பசிபிக் ஓஷனை சுற்றி இருக்கிற அந்த பெல்ட் ஏரியா ஃபுல்லாகவே பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்க. அங்கே தான் 600 வல்கனோஸ் இன்னமும் ஆக்டிவாக இருக்குது. உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் பிக்சர் கிளியராக இருக்கும். அந்த இடத்துல ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க. அந்த மார்க் இருக்கிற ஏரியா ஃபுல்லாகவே வல்கனோ ரீஜன். ஓகேவாம்மா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் மிட் கான்டினென்டல் பெல்ட். ஸோ மிட் கான்டினென்டல் ஏரியா எல்லாமே இந்த ரீஜனில் வந்துடும். ஸோ இந்த ஆல்பைன் மவுண்டைன் செயின்ஸ், த மெடிட்டேரியன் சி அண்ட் த ஃபால் ஜோன் ஆஃப் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா, இந்த ஏரியா தான் மிட் கான்டினென்டல் பெல்ட். இங்கே இருக்கிற முக்கியமான வல்கனோஸ் என்னென்னா வெசூவியஸ், ஸ்ட்ரோம்போலி, எட்னா, கிளிமஞ்சாரோ அண்ட் கென்யா. சர்ப்ரைசிங்லி த ஹிமாலயாஸ் ஹேவ் நோ ஆக்டிவ் வல்கனோஸ் அட் ஆல். ஸோ இத்தனை வல்கனோஸ் இருந்தாலும் இந்தியாவில் இருக்கிற ஹிமாலயாஸில் எந்த ஒரு வல்கனோஸும் கிடையாது. ஸோ த ஃபைனல் டாபிக் மிட் அட்லாண்டிக் பெல்ட். ஸோ இந்த அட்லாண்டிக் பெல்ட்டில் என்னென்ன வல்கனோஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். திஸ் பெல்ட் ரெப்ரசன்ட்ஸ் த டைவர்ஜென்ட் பவுண்டரி ஆஃப் பிளேட்ஸ் லொக்கேட்டட் அலாங் த மிட் ஆர் அட்லாண்டிக் ரிட்ஜஸ். வல்கனோஸ் ஆஃப் திஸ் ஏரியா ஆர் மெயின்லி ஆஃப் ஃபிஷர் எரப்ஷன் டைப். ஸோ இங்கே இருக்கிற வல்கனோஸ் எல்லாமே ஃபிஷர் டைப், அதாவது வெடித்து செதறக்கூடியது. ஐஸ்லாண்ட் இஸ் த மோஸ்ட் ஆக்டிவ் வல்கனோ ஏரியா. ஸோ ஐஸ்லாண்டில் நிறைய ஆக்டிவ் வல்கனோஸ் இன்னமும் இருக்குது. and it is located in the mid-Atlantic ridge. St. Helena and Azores Island are the other examples of this type of volcanoes. Okay my dear students, இந்த டாபிக்கோட இந்த லெசன் ஓவர் ஆகுது. ஃபுல் லெசன் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுங்கள். See you all in next video ma. Thank you and God bless you my dear students.